பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே. கௌரி மனோகரி என்ற ஒரு அற்புதமான இந்த ராகத்தில் கேவி மகாதேவன் அவர்கள் நமக்கு தந்த ஒரு அற்புதமான பாடல். பாட்டும் நானே டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல். இந்த ராகத்திலே அற்புதமான பாடல்களை தந்த எத்தனையோ இசையமைப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு, வெல்கம் டு ஹமாம் மனதோடு மனோ. ஹமாம் மனதோடு மனோ இன்றைய நிகழ்ச்சிக்கு வரப்போகிற கெஸ்ட் யாருன்னா, அவங்க முறைப்படி சங்கீதம் கற்றுக்காமலே கிளாசிக்கல் அவ்வளவு அற்புதமாக பாடக்கூடிய ஒரு பாடகி, இறைவன் தந்த ஒரு வரம். தென்னிந்திய இசைக்குயில், இசை அரசி, இந்தியாவிலேயே ஏறக்குறைய எல்லா லாங்குவேஜஸில் பாடிய ஒரு பாடகி. அவங்க மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப வீக்கு. ஏன்னா எத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கணக்கு கரெக்டாக சொல்ல தெரியாத ஒரு பாடகி. உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான அந்த இசைக்குயில், none other than the one and only, we welcome எஸ் ஜானகி அவர்கள். வெல்கம் டு ஹமாம் மனதோடு மனோ அம்மா. வெல்கம் ஹமாம் மனதோடு மனோ அம்மா. வெல்கம் ஹமாம் மனதோடு மனோ அம்மா. அமருங்கள். வெல்கம் டு ஹமாம் மனதோடு மனோ அம்மா. இது எங்களுடைய பூர்வஜன்ம சுக்கிருதம். நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பித்ததற்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த லட்சக்கணக்கான இசை ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள். அம்மா உடைய இசை பயணத்தை பற்றி, இன்ஸ்பிரேஷன், இதெல்லாம் நான் பேசுறதுக்கு தகுதியே இல்லை, வயசும் பத்தாது. இப்போ ஆமாம், மனோவுடைய மனதோடு என் மனம் பேசணுமா? ஆமாம். இல்லை ஹமாம் மனதோடு பேசணுமா? ஹமாம் நான் உடம்புக்கு பூசிக்கிட்டு அந்த மனம் உங்களை சுற்றி வெல்லும். மனதோடு மனம் விட்டு மனோடு மனதோட என் மனம் பேசணும். ஆமாம். ஜானகி அம்மா அப்பாவோட செல்லமா அம்மாவோட செல்லமா? சின்ன வயசில் எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணாங்க? குறும்புத்தனம் கம்மியா ஜாஸ்தியா அம்மாக்கு? ரெண்டு பேருக்கும் செல்லம் தான். ஆனால் எங்கள் அம்மா கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன். தமால் டிமில் தமால். அப்பா கிட்ட அடி வாங்கல. என்ன செல்லம்? ரொம்ப செல்லம். அவர் தான் ஏதாவது பாடுவாரம்மா அப்பா? சின்ன வயசுலேயும் பை பர்த், நீங்கள் பிறந்ததுலேருந்து எனக்கு அறியாத வயசுலேருந்தே நான் அது அப்படி பாட்டுன்றது வந்தது. அப்பா பாடுவாரா? அப்பா பிரமாதமாக பாடுவாரா? நான் கிளாசிக்கல் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க. பெருக்காயெல்லாம் சங்கத்தியெல்லாம் ரொம்ப நல்லா பாடுவாங்க. அது எப்படி ராகங்கள் எல்லாம் கரெக்டாக பாடுவாரான்னா ஒன்றும் தெரியாது. அது விவரம், அது கிஃப்ட் தான் அவங்களுக்கு. ஆமாம், அதுதான் வந்தது உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவர் பெரிய வித்வான், சான்ஸ்கிரிட்டில் எங்கள் அப்பா பெரிய வித்வான் அவர். எந்த வயசில் நீங்கள் பாடல், அம்மா பாட்டு பாட ஆரம்பிச்சிங்களா? அப்பா சின்ன வயசுலேயே, எனக்கு தெரியாத வயசுல, எனக்கு 3-4 வயசு இருக்கும்போது. ஆமாம். நாங்கள் நான் பிறந்தது ஆக்சுவலாக பல்லப்பட்டலான்னுட்டு குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து நாங்கள் 2 மாட்டு வண்டியில், ரெட்டை மாட்டு வண்டி, ஆமாம், அதில் தான் போய் சினிமா பார்க்கணும். அங்கே டென்ட்டு 10 கிலோமீட்டரா டென்ட் தியேட்டரில் பாலநாகம சினிமா வந்தது. இந்த மாட்டு வண்டியில் போகும்போது ஒரு ஆள் முன்னாடி ஓடணும். ஆமாம்மா, இல்லைன்னு இந்த மாடு ஓடாது. அவரை பார்த்து ஒரு ஆள் முன்னாடி ஓடிண்டே இருந்தால் இந்த வண்டி ஓடும். நாங்கள் பசங்க, நானும் எங்கள் அக்கா ராதா பின்னாலே ஓடுவோம். மாட்டு வண்டி பின்னாலே நாங்கள் ஓடுவோம் ஜாலியாக. அங்கே மரம் எல்லாம் இருக்கும், மாமரம், புளியங்க மரம் எல்லாம், காயெல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்படி போய் ஜாலியாக போய், அந்த ஊருக்கு ரொம்ப தூரம் தான், அது கொஞ்சம் சில கிலோமீட்டர்ஸ் என்னமோ தெரியாது. அங்கே போய்
சினிமா அந்த சினிமா டென்ட்டில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு வாட்டி பார்த்தா போகிறோம், அந்த பாட்டெல்லாம் எனக்கு வரும், ஞாபகம் வந்துடும். அதில் பெரிய கொடுப்பனம்மா. மாயல மராட்டி கிட்டே காண்ட்ல சங்கு வைஃப் போல அந்த புஷ்பவல்லி ரேகா இல்லை ஃபேமஸ் ஹிந்தி ஸ்டார் ரேகாவுடைய அம்மா புஷ்பவல்லி அந்த அம்மா நடித்தாங்க. பாலநாகம்மாவை வந்து காஞ்சனமாலை, என்ன அழகு காஞ்சனமாலை, அந்த கண்ணே போகிறோம், எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க பாட்டு ஒன்று இவங்க பாட்டு ஒன்று நான் பாடுவேன். அது காஞ்சன புஷ்பவல்லி பாட்டு வந்து సంతోషమున మనరాదా సంతోషమున మనరాదా అందనిదే అందనదే ఆత్మీయం పని సంతోషమున మనరాదా. கிடைச்சதே நமக்கு ஆனந்தம் என்று நினச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ஏன் அந்த பாலநாகம்மாவை கொண்டு வந்து டபுள் மீனிங்லே பாடும் இந்த அம்மா. இந்த பாட்டொன்று பாலநாகம்மா பாட்டொன்று. அந்த மகனை இவன் பிடிச்சிட்டு மகன் இந்த அம்மாக்காக எங்கெங்கேயோ போய் இவனு மாயல மராட்டி உயிர் கொண்டு வர்றதுக்கு எங்கேயோ போவான். அந்த பையனை நினச்சி ஏங்கிண்டே பாடுவான். தனயோனி கத்தியே மோ பாடுவேன் சின்ன வயசுல. அப்போ இந்த மாதிரி அழுது எல்லாம் பாடுவேன் எக்ஸ்பிரஷனோட. உடனே அப்பா ஓடி வந்து கண்ணுல தண்ணி வரும். வருமா? படம் பார்த்ததுனால இல்லை, அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் கண்ணில் தண்ணி வரும். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாரும் வந்து அந்த பாட்டை நான் பாட சொல்கிறது, ஏன்னா கண்ணில் தண்ணி வரும் அழுது பாடுவேன் எக்ஸ்பிரஷனோடன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஜாலி வந்து பாட சொல்லுவாங்க. இன்வால்மெண்ட் எத்தனை ரசிகர்கள் எனக்கு. ஆமாம், ஊர்லேயே அக்கம் பக்கம் எல்லாம். சரி, அது அப்படி இருக்க எங்கள் ஊருக்கு சர்க்கஸ் வந்தது சிறுசிள்ளலை. தாராபி கிராண்ட் சர்க்கஸ். அந்த சர்க்கஸுக்கு பார்க்கறதுக்கு போய் அதெல்லாம் சர்க்கஸ் எல்லாம் நான் பண்ணுவேன். அந்த ஒரு கயிறு கட்டி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு கயிறு கட்டி அந்த கயிறு மேலே நடக்கிறது, ஒரு குச்சி கையில் பிடிச்சிக்கிறது, சின்ன குச்சி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு நடப்பேன். அப்புறம் பல்ட்டி எல்லாம் அடுப்பேன், இதெல்லாம் போடுவேன். இப்படி போட்டு பின்னாலே கீழே கரிச்சி ரூபாய் இருந்தால் வாயில் எடுக்கிறது. ஓஹோ, இது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய சர்க்கஸ் எல்லாம் பண்ணுவேன். அப்போ வீட்டில் இந்த மாதிரி ரோட்லேயே பண்ணுவேன். இந்த ரோட்லேயே அக்கா பயப்படுவாங்க, அக்கா செய்ய மாட்டாங்க. அக்கா செய்ய மாட்டா, சர்க்கஸ் எல்லாம் நான் தான். பாட்டு நல்லா பாடுவேன் எங்கள் அக்கா. நாங்கள் ராஜமன்றிக்கு வந்தோம். ராஜமன்றி என்ன தெரியல? ஆமாம்மா, ஆந்திராவில். ஈஸ்ட் கோதாவரி. அங்கே வரும்போது எனக்கு ஒரு 8 வயசு அப்படி இருக்கும். 8 வயசு ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சு. 8, 10 அந்த நடுவில். எங்கள் அம்மாவுக்கு நான் நல்லா பாடணும், கிளாசிக்கல் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. ஓஹோ. ஆனால் எனக்கு கிளாசிக்கல் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சின்ன வயசுலேருந்து சங்கீதம் கற்றுக்கணும்னு என்னமோ தெரியல, எனக்கு இஷ்டம் இல்லை. எங்கள் அம்மா அடித்து கடிச்சு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுவேன். ரிகார்ட்ஸ் எல்லாம் கேட்டு பாடுவேன். ஆமாம், ரிகார்ட்ஸ் லதா மங்கேஷ்கர் ரிகார்ட்ஸு, முகமது ரஃபி ரிகார்ட்ஸ் எல்லாம் கேட்பேன். அதில் சாங்ஸ் எல்லாம் பாடுவேன். ஏதாவது அப்போது நகீனான்னு ஒரு படம் வந்தது. ஆமாம். தூனே ஹாய் மேரே ज़ख्मे जिगर को छू लिया, तूने हाय मेरे ज़ख्मे जिगर को छू लिया. இந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், எனக்கு ரொம்ப இஷ்டம். லதா மங்கேஷ்கர் சாங்ஸ் எல்லாம் அப்போ ரொம்ப இஷ்டமாக பாடிட்டே இருப்பேன். ஆமாம், அந்த நாகின் படம். ஆமாம், அந்த சாங்ஸ் எல்லாம். அப்போது மேரா தில் ஏ புகாரே ஆஜா,
मेरे गम के सहारे आजा भीगा भीगा है. இந்த பாட்டு ம். இதெல்லாம் நான் அப்போது அந்த வயசில் இன்னும் என்னென்னமோ பாட்டு பழைய சாங்ஸு ரஃபி இப்படி லதா மங்கேஷ்கர் சாங்ஸ் கேட்கும்போது எனக்கு இன்னமும் உருகி மனசில் ஒரு மாதிரி அழுக வரும். அந்த அந்த எக்ஸ்பிரஷன் அந்த மாடுலேஷன்ஸ் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு கடவுள் அந்த மாடுலேஷன் எக்ஸ்பிரஷனை பை பர்த் கொடுத்தாச்சு. அதை பற்றி புரிஞ்சிக்கிற சக்தி எனக்கு சின்ன வயசுலேயே இருக்குது. கிரேட். அதனால எனக்கு அந்தம்மா பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆமாம். மெலோடியஸ் வாய்ஸு அந்த சங்கதி இதெல்லாம் பாடும்போது மாடுலேஷன்ஸோட ரொம்ப ரசிப்பேன் நான். ஆமாம். அந்த காய்கறிக்கு அதுக்கு இதுக்கு எங்கள் அம்மா என்னை துரத்துவா. மார்க்கெட்டு போய் வரும்போது சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டேன். அங்கே இங்கே வழியில் ஹோட்டல்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்து இந்த பாட்டு கேட்கும்ல தான் சாங்ஸு. ம். வழியில் நின்றுடுவேன். ம். நின்று சாங்ஸ் எல்லாம் கேட்டு அடுத்த பாட்டு என்ன வரும்னு நின்று கேட்டு மெல்லமாக வீட்டுக்கு வரைச்சா சமையல் முடிஞ்சிடும். எங்கள் அம்மா கயிறு நல்லா சுற்றி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும் வாசலில். வா வா வா. படா படா நடிச்சா ரத்தம் வரும், அப்படி அடிப்பா. ஐயோ, என்ன புத்தி இருக்கா, சமையல் ஆகி போச்சு, நீ இன்னும் என்ன பண்ணுறேன், எங்கே போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி நல்லா அடிப்பா. அப்புறம் சங்கீதம் பாட்டுக்கு பாட சொல்லி அடிப்பா. கிளாஸுக்கு போக சொல்லி அங்கே ஒரு பைடி சுவாமின்னு சொல்லி நாதஸ்வர வித்வான் இருக்கார் ராஜமன்றில், அவர்கிட்ட கூட்டின்னு போயிருக்கு. எங்கள் அக்காவோட நான் கூட, எங்கள் 2 அக்காவும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. என்னை கூட கூட்டிகிட்டு போனால் அவர் என்னை பாட சொன்னார். நான் ஏதோ இந்த மாதிரி தூணையோ ஏதோ ஹிந்தி பாட்டு பாடினேன். அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியாமல் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு குருவுக்கு. அவர் நீ என்ன கற்றுக்க போகிறேன், உனக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன், உனக்கு சரிகமாக தேவையில்லை, நகுமாமும் கீர்த்தனை சொல்லி கொடுத்தாரு, தியாகராஜ் கீர்த்தனை ஃபஸ்ட்டு டைம். அது எத்தனையோ ஒரு 5 வருஷம் 6 வரைக்கும் அந்த கீர்த்தனையே தொட மாட்டாங்க. முதல்லையே எனக்கு அந்த கீர்த்தனையே சொல்லி கொடுத்தாரு. எதுவுமே இல்லை. அப்புறம் நீ கேட்டுட்டே இரு, நீ ஒன்றும் கற்றுக்க வேண்டாம், நீ எல்லாருக்கும் கற்றுக்க கொடுக்கும்போது என்னை கேட்க சொல்லுவார், நான் கேட்டுட்டே இருப்பேன். அது பாடுன்னா நான் பாடிடுவேன். அந்த மாதிரி கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இது. எனக்கு என்ன பெருமை ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பாடுவேன்னு கூட எனக்கு தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் அங்கே எல்லாம் ஒரு டான்ஸ் ட்ரூப்பு, பரதநாட்டியம் ட்ரூப் இருந்தது. ஸ்ரீனிவாசராவ்னு சொல்லி கந்தர்வ நாட்டிய பிருந்தம். அதில் என்னை எங்கள் அம்மா கிட்டே வந்து கேட்டாங்க, உங்கள் பொண்ணு என்ன, நான் கச்சேரி எல்லாம் பாடுவேன். எப்படி என்ன ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ராயலசீமா ஃபேமின் வந்தது, அதுக்கு ப்ரோக்ராம்ஸ் பண்ணி பைசா அனுப்புவாங்க. அது லேடி சிங்கர் என்னை எடுத்துக்கிட்டாங்க. அது டான்ஸ் ப்ரோக்ராமில் நான் பாடுவேன். அதுவும் நட்டுவாங்க மாதிரி நட்டுவாங்க இன்னொருத்தர் பண்ணுவார். பாடல் இருக்கும் இல்லை, நடனம் ஆடினார், இதெல்லாம் சாங்ஸ் இருக்கும், அதெல்லாம் பாடுவேன். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டான்ஸு. அவர் ஆடினா நிஜமாக சிவன் அண்ணா சிவன் தான், வேறு எங்கேயுமே ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்கவே வேண்டாம். அப்புறம் ருக்மிணியன் ஒரு பொண்ணு அவரோட டான்ஸ் பண்ணுவாள், பார்வதி பரமேஸ்வரர் போலேயே இருப்பாங்க. அது நான் பாடுவேன் அவங்கள டான்ஸுக்கு. நடுவில் கேப்லேயே ஹிந்தி சாங்ஸ், லதா மங்கேஷ்கர் சாங்ஸு ஜனங்கோ ரசிப்பாங்க. அந்த மாதிரி சின்ன வயசு அந்த மாதிரி நடந்தது ப்ரோக்ராம்ஸு அது இதுன்னு சொல்லி. ஃபிலிமுக்கு எப்படி வந்தீங்க? அது அது அப்புறம் எங்கள் அம்மா போன ஹைதராபாத்தில் எங்கள் அக்கா வீட்டில் இருந்தேன் நான். எங்கள் அக்கா வீட்டில் இருக்கும்போது ஆல் இண்டியா ரேடியோ காம்படிஷனுக்கு கூட போனேன். சரி. ஆல் இண்டியா ரேடியோனா எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க, கடைசியில் ஒரு ஸ்டேட்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஹைதராபாத்லேருந்து நான் செலக்ட் ஆகி மெட்ராஸுக்கு ஃபைனல்ஸுக்கு வந்தேன். ஆனால் ஒரு தப்பு நடந்துடுச்சு. லைட் மியூசிக்னா லைட் மியூசிக் தான் இல்லையா? ஆமாம். செமி கிளாசிக்கல்னு வைங்கோ, கிளாசிக்கல்னு வைங்கோ, லைட் மியூசிக்னா லைட் மியூசிக் தான் பாடினேன் நான். நல்லா புரந்தரதாஸ் கீர்த்தனை, தியாகராஜ் கீர்த்தனை போல ராகம் ஸ்வரத்தோட கர்நாடகமாக பாடினவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு, எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஒரு ஜட்ஜி ஹைதராபாத்லேருந்து மஞ்சால ஜெகநாத ராவ் கூட வந்தார் மெட்ராஸுக்கு. அவர் சண்டை போட்டார், இப்போ எங்கள் பொண்ணு வந்து நல்லா லைட் மியூசிக்கான லைட்டு தான் பாடுறதுக்கு, நீங்கள் எப்படி தான் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் டெல்லிக்கு அனுப்பினாங்க. அங்கே போய் ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுவோம். அங்கே இந்த எங்கி பாட்டு அதெல்லாம் பாடினேன். நான் காம்படிஷனில் என்ன பாடினேனோ அது அங்கே பாடினேன். அங்கே பாடினேன், ரேடியோவில் ரிலே பண்ணுவாங்க. அப்புறம் ராஜேந்திர பிரசாத் அப்போது அவர் பிரசிடென்ட், அவர் கையில் ஃபஸ்ட்டு டைமு நான் அவார்டு வாங்கினேன். அதான். ஆனால் செகண்ட் ப்ரைஸு நான் கவலைப்படல. செகண்ட் ப்ரைஸ் ஆனால் என்ன,
அது பெரிய பெரிய இது matter தானே. இல்ல. ஆமா. அவர் கையால் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. இங்கே பாலசுப்ரமணியத்துக்கு காம்படிஷனில் செகண்ட் ப்ரைஸ் தான் வந்தது. நீங்க போனீங்க சினிமாவில் அதுக்கு. பாடுறதுக்கு முன்னாடி. நீங்க போனீங்க அதுக்கு. நான் அப்போ ஃபேமஸாக இருக்கேன் சினிமா ஃபீல்டு. என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க, ஜட்ஜி இல்லை, சரி. சீஃப் கெஸ்ட்டாக போனேன். இன்னொரு பையனும் இந்த பையனும், அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸு, பாலசுப்ரமணியத்துக்கு செகண்ட் ப்ரைஸ் வந்தது. ஆனால் ஆக்சுவலாக பாலசுப்ரமணியம் ரொம்ப பிரமாதமாக பாடிருக்கான். ஆ. ஐயோ இவ்வளோ நல்லா பாடிருக்கானே இந்த பையன் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாருன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நீங்க பேசலையா? நான் பேசினேன். ஆ. ஆக்சுவலாக இந்த பையனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கணும், ஆ. நான் சொல்லக்கூடாது தான், நியாயம் இல்லை. இருந்தாலும் அந்த பையன் வந்து கண்டசால வாய்ஸ் வச்சு பாடிருக்காரு. ஒரு இமிடேஷன். தினக்கர் ஒரு மாதிரி பாடுவார் கண்டசார வாய்ஸ். தினகரன்னு வாய் அந்த மாதிரி அந்த பையனை தொண்டையில் ஏதோ வச்சு பாடுற போல ஆமா. கண்டசாலை போல காப்பி பண்ணி பாடிருக்கான். அதுதான். ஆனால் பாலசுப்ரமணியம் நேச்சுரலாக தன்னுடைய வாய்ஸ்லேயே பாடிருக்கான். அப்போ இதுதான் நியாயம். ரொம்ப நல்லா பாடிருக்கான். அந்த பாட்டு கூட ரொம்ப நல்லா இருந்தது, பாவகீதம். ஆ. அதான் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் பாலசுப்ரமணியத்துக்கு, நீ கவலைப்படாதே, நீ சினிமா ஃபீல்டே வந்தேன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நீ ட்ரை பண்ணு, என்ன ஒரு ரொம்ப நல்லா பாடிருக்கேன், நீ செகண்ட் ப்ரைஸ் வந்ததுன்னு கவலைப்படாதேன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ எப்படி இருக்கான்? தேவதைகள் ஆசீர்வாதம் பண்ணாங்க உங்க எப்படி வாக்கு. பாலசுப்ரமணியம் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டான். ஆமா. சரி, அப்படி இருக்கட்டும். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் உங்களுக்கு அவார்டு அவார்டு தந்தாங்க. கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஹைதராபாத் போனேன். அப்போ சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸில் எல்லாம் பாடுவேன். அப்போ எங்கள் அம்மா இல்லை. அப்போது எங்கள் மாமனார் ஆ. மோனோ ஆக்டர், ஓஹோ. மோனோ ஆக்டிங் பண்ணுவார். அவர் வந்து என் ப்ரோக்ராமில் பாடுறியா, நான் மேக்கப் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே நடுவில் ஒரு பாட்டு பாடணும். ஆ. ஓ கண்டிப்பாக பாடுறேன்னு சொன்னேன். ஆ. அப்படி பாடிட்டு இருக்கும்போது ஒரு காலேஜில், ம். அது ஏதோ காலேஜ், பெரிய காலேஜ், அந்த காலேஜில் ப்ரோக்ராம் நடந்தது. நான் போய் நின்னேன் பாடுறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மக்களும். நான் கருப்பா இப்போ மெலிசா 2 ஜடை போட்டுண்டு ஒரு மாதிரி இருப்பேன். என்னை பார்த்தா அவங்களுக்கு கேலியே இருந்து, ஆ. இவன் என்ன பாடுவா அது இது. பாட்டுல தான் பதில் பாட்டு சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணதும் எல்லாரும் வாய் அடங்கிடுச்சு. கிளாப்ஸ். கிளாப்ஸ் என்ன டேபிள் மேலே படா 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 கிளாப்ஸ் அடிச்சாங்க. मेरा दिल ये पुकारे आजा, मेरे गम के सहारे आजा, भीगा भीगा है समा ऐसे में है तू कहाँ. இந்த பாட்டு ஆ. பாடின உடனே ஜனங்க இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் வைத்தியமா? தாங்கல, உட்கார முடியல. எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க, எங்கே இருப்பீங்க உங்கள் அட்ரஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ எங்கள் மாமனார் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்கள் ஆர்டிஸ்ட்டை, போய் உட்காருங்க எல்லாரும் சொல்லி எல்லாரும் அனுப்பிட்டு, ஆ. அப்புறம் அவங்க பரிச்சயம் ஆகிப்போச்சு எங்கள் மாமனாரோட. ஆ. எங்கள் நாத்தனார் கூட ஹைதராபாத்தில் இருந்தார். ஓஹோ. அப்போ நாத்தனார் ஆகலை சொல்கிறேன். ஆ. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி நான் போவேன், நாத்தனார் வீட்டுக்கு. சரி. ஒரு நாள் என்னாச்சு, நான் அங்கே இருக்கும்போது ராமு வந்தார், என் ஹஸ்பண்ட். சரி. அது வரைக்கும் பழக்கம் இல்லை, தெரியாது. பழக்கம் இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு நாள், ராமு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் என்னாச்சு, எங்கள் மாமனார் ஜேபிலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கீழே விழுந்தா சின்ன ஃபோட்டோ, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்க? ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ பார்த்து நான் லவ் பண்ணேன். ஓஹோ. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் தான் ஆரம்பிச்சது. அவருக்கு தெரியாது அது. அவரு தெரியாது. ஆ. ஆ. அந்த ஃபோட்டோ பார்த்து நான் லவ் பண்ணேன் ஆல்ரெடி. ம். ஒரு நாளைக்கு அவர் வந்தார். சரி. அவர் வந்து என் மாமா இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரொம்ப நல்ல சிங்கரு, கிரேட் சிங்கரு. ம். என் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இப்படி இடையிலே ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட சொன்னார். ம். ரசிக்க பலுமா दिल क्यों लगाया तुझसे, दिल क्यों लगाया जैसे रोग लगाया, रसिक बलमा. இந்த பாட்டு பாடினேன். ஆமா. இது பாடினதும் எங்கள் ஹஸ்பண்டு அவ்வளோதான் Flat. ஆகிப்போச்சு.
ஐயோ என்ன சிங்கர் இது, இது என்ன சாமானியமான சிங்கரா, உனக்கு புத்தி இருக்கா? எங்கள் மாமாவை திட்ட ஆரம்பிச்சிட்டார். எதுக்கா? நீ மானோ ஆக்டிங்கில் இடையிலே பாடுறதுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு வச்சிருக்கேன் இந்த மாதிரி சிங்கரு, வேர்ல்டு ஃபேமஸ் ஆக வேண்டிய சிங்கர் இது, சாதாரண சிங்கர் இல்லை அப்படின்னு சொல்லி சினிமா ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஐடியா. ஆமாம், அவர் மாமாவுக்கு இதெல்லாம் தெரியாது பாவம். ஆமாம். அவர் ஒரு மாதிரி அப்பாவி. சரி, மாமனார் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஜெமினி ஸ்டுடியோக்கு லெட்டர் எழுதினார். எங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப நல்லா பாடுவா, உங்களுக்கு வேணும்னா கூப்பிடலாம். இவ்வளோதான், 2 வார்த்தை. இன்னும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த லெட்டர் இருக்கும் அநேகமாக. ஜெமினிலேருந்து லெட்டர் வரல, நிறையா இந்த மாதிரி ஏதோ வந்துட்டே இருக்கோன்னு சும்மா இருக்காங்க. ஏவிஎம்லேருந்து பிஸ்னஸ் மைண்ட், என்னமோ எந்த புத்தில் எந்த பாம்போ அந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு. அவங்க லெட்டர் எழுதினாங்க, ஆடிஷனுக்கு வாங்கன்னு சொல்லி. ஓ, ரிட்டன் லெட்டர் வந்தது. ஓ, வெரி குட். சரி, உடனே மெட்ராஸ் வந்துட்டு ஓஹோ வந்து ஆடிஷன் கொடுத்தோம். ஆடிஷன் கொடுத்தா இதான் ரசிகபலமாக தான் பாடினேன். மைக் என்கிட்ட வச்சுட்டாங்க. அந்த மிக்சர் ரூம் பின்னாலே ஸ்டுடியோவில் எல்லாரும் கும்பல் ஜனங்க கூட்டிட்டாங்க ஸ்டுடியோவில். இப்போ என்னம்மா பாடுறது யார் இந்த சிங்கர் இதுன்னு சொல்லி. சரி, செட்டியார் அவங்க எல்லாம் ரொம்ப ப்ளீஸ் ஆகிட்டாங்க. சுதர்சனம், சுதர்சனம், என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாயில, அந்த மியூசிக் டைரக்டர் அவர் தான். அப்போ ஸ்டாஃப் மியூசிக் டைரக்டர் அவரும் கோவர்தனா, அவர் பிரதர், 2 பேரும். அவர் வந்து செலக்ட் பண்ணார். அப்புறம் செட்டியார் கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டாஃப் ஆர்டிஸ்டாக மாத சம்பளம். அவங்க என்ன பாட்டு இருந்தாலும் நான் எத்தனை பாட்டானாலும் பாடலாம். ஆனால் மந்த்லி சேலரி அப்படியே அவங்க என்ன சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு தினம் கார் அனுப்புவாங்க வீட்டுக்கு. நான் போகிறேன், ஆஃபீஸுக்கு போகிறப்பல தினம் போகணும். அப்போ தான் முதல்ல வெளியில் 20 பாட்டு பாடின அப்புறம் தான் ஏவிஎம்மில் பாடினேன். ஓ, வெளியே பாடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக, கொடுத்துருக்காங்க எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு கொடுத்துருக்காங்க. 20 சாங்ஸ் வெளியில் பாடினேன். அதில் முதல் பாட்டு வெளியே பாடினது டி சலபத்ராவ்னு சொல்லி அவர் தான் பாட வச்சார், தெலுங்கு. அவர் யாருன்னா அமரதீபம் மியூசிக் பண்ணார், ஜாலிலோ ஜிம்கானா அதெல்லாம் பாட்டு பண்ணார்ல அவர். அது விதியின் விளையாட்டு படத்து பேர். ஆனால் முதல் ரிலீஸ் என்ன தெரியுமா? மகதல நாட்டு மேரியன்னு சொல்லி பார்த்தசாரதி மியூசிக் பண்ணது, நானும் பிபி ஸ்ரீனிவாஸ் பண்ணது. என்ன கண்ணுக்கு நேரே குறி என்பாரே அந்த பாட்டு இருக்கு, அதுதான் டுவெட். அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தமிழ்ல மூவி. ஃபர்ஸ்ட் தமிழ்ல பெரிய ஹிட் ஆகி பட்டி தொட்டில எஸ் ஜானகி அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க தெரிய வந்த பாடல் சிங்கார. அது அல்ல, மலரோடு விளையாடும் தென்றலேவா, பிபி ஸ்ரீனிவாசன் பண்ணது. அந்த படம் தெய்வபலம். அந்த பாட்டு எக்கச்சக்கமாக பாப்புலர். அதுக்கப்புறம் தென்னங்கீத்து ஊஞ்சலிலே தென்றலில் நீந்திடும் ஓலையிலே சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது, சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. எம்பி ஸ்ரீனிவாசன் அவர் மியூசிக் பண்ணது இந்த பாட்டு. எக்கச்சங்க சிலோன் ரேடியோவில் எப்போ பார்த்தாலும் விவித பாரதியில் இந்த பாட்டு தான். ஆமாம். அப்புறம் சிங்கார வேலனை வந்தது, அது 3வது பாட்டு தான். ஆக்சுவலாக 3வது பாட்டு இல்லை, அது 1960 பாடினேன். 60 எங்கள் பையன் பிறந்து அவனுக்கு 2 மாதம். அந்த டைமில் பாடினேன். உடனே ஜூனில் அவன் பிறந்தான், ஜூன் 6. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து இந்த பாட்டு ரெக்கார்டிங். அது ஆக்சுவலாக என்ன பாட வைக்கணும் அவங்களுக்கு ஐடியா கிடையாது. ட்ராக் எடுத்தாங்க. எதுக்கு ட்ராக்னா நாதஸ்வரமும் வாய்ஸு. அப்போ எல்லாம் வாய்ஸ் ஸ்டுடியோவில் தனி ரூம் கிடையாது, ஒரே ஹாலில் ஆனால் நாதஸ்வரம் வால்யூம் ஜாஸ்தி, தவிழ் நம்ம வாசிச்சாங்கன்னா இங்கே வாய்ஸ் மைக்கு பிக்கப் பண்ணும். அது ரைஸ் பண்ணால் இது அடிபட்டு போயிடும். அந்த மாதிரி
அதனாலே ஒரு ஐடியா. அப்புறம் யார் பாடுறது இந்த ஸ்ருதி ஜாஸ்தியிலே நாதஸ்வரம் ஸ்ருதி. ஆமாம் ஆமாம். யார் எந்த பாட்டு பாடுறது என்ற எண்ணம். அதில் அவங்க ட்ராக் எடுத்து வச்சாங்க. அப்புறம் எங்கே யார் ட்ரை பண்ணாங்க நமக்கு தெரியாது. சுசீலா லீலாம்மா லீலாம்மா சொன்னாங்களாம், இந்த பாட்டு இந்த இப்போ இருக்கிற சிங்கர்ஸில் இந்த நாதஸ்வரம் ரேஞ்சில் இந்த பாட்டு பாடணுன்னா ஜானகி தவிர வேறு யாரும் முடியாது. அந்த அம்மா சொல்லி என்கிட்டே வந்தாங்க. ஓஹோ. ஒரு சிங்கரு இன்னொரு சிங்கரை பற்றி சொல்கிறதுன்னா எவ்வளோ மனசு, எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். அந்த அம்மா சொல்லி தான் என்கிட்ட வந்தாங்க. சரி 2 ரிஹர்சல் வச்சாங்க. 2 நாள் ரிஹர்சல் ஆச்சு. ஆர்கெஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது, சும்மா அவர் சுப்பையா நாயுடு மியூசிக் டைரக்டர், கூமாபா பாட்டு எழுதினவர். சும்மா அவர் ஹார்மோனியம் வச்சுட்டு உட்காந்து சொன்னார், சொல்லி கொடுத்தாரு. சொல்லிக்கிட்டேன் அவர் தான், இன்னொரு ரிஹர்சலுக்கு வரீங்களா? சரி வரேன்னு சொன்னேன், போனேன். அப்பெல்லாம் பார்த்து பாடுறதில்லை, நான் பேப்பர் கூட பார்க்குறதில்ல. அந்த ஸ்வரம் எல்லாம் பார்க்காமே பாடினேன் ரெக்கார்டிங்கில். சிங்கர் வெல்னேன், பேப்பர் பார்க்கவே இல்லை. 2 ரிஹர்சல். அப்புறம் என்ன பண்ணாங்க, அது எப்படி இருக்கும், அது எக்ஸ்பெரிமெண்டல் சாங், நாதஸ்வரம் வாய்ஸு, ஏதோ நடுவில் ஒரு பிட்டு இல்லை ஃபுல் சாங் ஒரு லைன் இப்படி டுவேட் போல. அதனால் எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், வாய்ஸு நாதஸ்வரம் எப்படி இருக்கும். ஒரு சின்ன ஸ்டுடியோவில் டெஸ்ட் ரெக்கார்டிங் வச்சாங்க. வச்சப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்கேன்னு சொல்லி அப்புறம் அருணாச்சலம் ஸ்டுடியோவில் ஜீவா அவர் ரெக்கார்ட் பண்ணார் மெயினாக. அது ரொம்ப ட்ராக் தான், ஃபுல் சாங் பாடினேன். ட்ராக்குன்னு சொல்லி இப்போ போல் பிட்டாக பாடுறது கிடையாது. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் டச் ஒரே டேக் அப்படி பாடினேன். அதே 2 டேக்கில் ஓகே போச்சு. என்ன ஸ்கேலில் பாடினீங்கம்மா ஸ்ருதி? அது 2.5 ஒரிஜினல். ஆமாம், அந்த நாதஸ்வரம் பிச் அப்படி. அவர் 2.5 கூட இன்னும் மேலேயே இருக்காது. அவர் நாதஸ்வரம் அந்த மாதிரி காரக்குறிச்சி அருணாச்சலம் ரொம்ப நல்லா வாசித்தார். அது பாடின எல்லாரும் ஓ பிரமாதமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமான பாட்டு. எனக்கு கஷ்டம்னா தெரியாது அப்போது, எவ்வளோ கஷ்டமான பாட்டாலும் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. என்ன பை பர்த் கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது. நான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்த பாட்டு இல்லை, பாடுறது சந்தோஷம். அப்புறம் யாரோ சொன்னாங்க இந்த பாட்டு பாம்பே கூட கொண்டு போய் லதா மங்கேஷ்கர் கூட ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரே சொன்னார், நானே டப்பா தூக்கிட்டு போனேம்மா அப்படின்னு சொன்னார் பாம்பேக்கு. ஆனால் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அந்த அம்மா கேட்டு இது தமிழ் கர்நாடகம் பாடினா சரியாக வரலன்னா கெட்ட பேர் வருவோன்னு சொல்லி பாட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. நான் நினச்சது பாடி இருக்க மாட்டாங்க. ஆனால் என் ரெக்கார்டு அந்த அம்மா கிட்டே இருக்குது. என்னை பார்த்தப்போ சொன்னான், சிங்கார் வேலை உன் பாட்டு ரெக்கார்டு என்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி. அந்த நாதஸ்வரத்தோட பாட்டு இவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு இப்போ கூட அந்த பாட்டன்னா எங்கே போனாலும் அந்த ப்ரோக்ராமுக்கு போனாலும் அது கேட்பாங்க. அது என்ன காரணம், என் குரு நாதஸ்வர வித்வான். நான் 1 வருஷம் கூட அவர்கிட்ட கற்றுக்கல. ராஜமன்றிலே சொன்னேன்ல பைடி சுவாமி, அவர் 10 மாதத்துலேயே அவர் இறந்துட்டார். ஆனால் ஜாஸ்தி கற்றுக்கலனாலும் அவர் அன்பாக இவளுக்கு நல்லா வரணுன்ற எண்ணத்திலே ஆசீர்வாதம் பண்ணதுனாலே அந்த குரு ஆசீர்வாதத்தில் நாதஸ்வரம் பாட்டு அவ்வளோ பாப்புலர் ஆச்சு, அவ்வளோ ஹிட் ஆச்சு. நான் குரு தான் நினைக்கிறேன், அவராலே தான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஹிட் ஆகி போச்சு அது. அருள் சிங்கார வேலனே தேவா, அருள் சிங்கார வேலனே தேவா, அருள் சீராடு சிங்கார வேலனே தேவா, செந்தூரில் நின்றாடும் தேவா, பாருங்க. செந்தூரில் நின்றாடும் தேவா, தேவா, சிரிப்பாடும் முகத்தோ
ஸ்வரம் சொல்லுங்க. செந்தமிழ் தேவன சீலா தமிழ் சீலனே தேவா, செந்தமிழ் தேவன சீலா செந்தமிழ் தேவனே சீலா விண்ணோர் சிறை மீட்டு குறை தீர்த்த வேளா சிறை மீட்டு குறை தீர்த்த வேளா அருள் சிங்கார வேலனி தேவா சகமகனி சிங்கார வேலனி தேவா. பாசம் என்ற படம் ஆமா. எம்எஸ் விஸ்வநாதன் கிட்ட நிறைய பாடிருக்கேன். அதில் பாசம் என்ற படத்தில் ஜல் ஜல், அதுக்கப்புறம் மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே, நானும் பேபி ஸ்ரீனிவாஸ் பண்ணது. ஆஹா. அதுக்கப்புறம் கன்னிப்பெண் என்ற படத்திலே கன்னிப்பெண் 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 அதில் பாலசுப்ரமணியத்தோட அப்போ சின்ன வயசு மெலிசா இத்தனோண்டு இருந்தான். இப்போ பார்க்கணும் உன்னை விட டபுள் ஆல்ரவுண்டர். இப்போ பாட்டு என்ன, மியூசிக் டைரக்ஷன் என்ன, ஆக்டிங் என்ன, டப்பிங் என்ன, எல்லாமே இருக்குது. ஆமாம் ஆமாம். அதனால இப்போ ஆல்ரவுண்டர் எல்லாமே அதில் கூட. அந்த ஜல் ஜல் எனும் சலங்கை அந்த பாட்டு ஒரு 2 வரியம்மா. ஜல் 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 எனும் சலங்கை ஒலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுக்கள் காளைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே. ஜல் 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 எனும் சலங்கை ஒலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுக்கள் காளைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே. இது அப்போ தெலுங்குல கூட வந்தது இல்லைம்மா இது? ஆமாம், தெலுங்குல வார்த்தை ஞாபகம் இல்லை, தெலுங்குல ஆமாம். கூட. பட் சைமல்டேனியஸாக 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்போ இப்படி சில சாங்ஸ் எல்லாம் பாடி ரொம்ப ஹிட் சாங். ஆமாம். ராமு சார் ஃபோட்டோ பார்த்தா இவ்வளவு அழகாக இருக்கார். அப்புறம் எப்படி தொடர்ந்தது அவரோட உங்கள் காதல் பயணம்? அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடி விட்டேன். அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடி விட்டேன். முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். அதான் தப்பு. ஏன் முழுசா திருடி விட்டேன். இங்கே ஓ அது முழுசாய் அவரை திருடி விட்டேன். கிரேட் கிரேட் கிரேட். முழுசா திருட மறக்கல, முழுசா திருடிட்டேன். ஓ பாட்டுல இப்படி சொல்லி எப்படி நாங்க ஒரு கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வரேன், சிகரெட் பங்குக்கு போயிட்டு வரேன் பக்கத்துல 4 அடி, அது கூட நான் விடுறதில்லை அவரை. எங்க விட்டீங்க? நாங்க தான் பார்த்தோம். அப்படி இருந்தோம் நாங்க. அப்புறம் ஆனா அவங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் தெரியாது நாங்க காதலிச்ச விஷயம். அப்படி மெயின்டைன் பண்ணீங்க. சம்பந்தம் பார்க்க மாமனார் போகும்போது நானும் கூட போனேன். யாருக்கு? அவருக்கு சம்பந்தம் பார்க்க. எவ்வளவு பெரிய சமாச்சாரம், ஒன்றும் தெரியாது. ஆமா, 2-3 பொண்ணை நான் கூட பார்த்துட்டு வந்தேன். சும்மா பார்த்துட்டு வந்தேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் சொல்றதில்ல, அவர் டிசைட் பண்ணிக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன், சரி எதுதான் இவருக்கு பிடிக்கும் பார்க்குறேன் அந்த மாதிரி இல்லை, சின்சியராக தான் போனேன். சின்சியராக போனேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எங்கள் மாமியார் அண்ணா ஒருத்தர் ஊர்லேருந்து வந்தார். ஏன்பா வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊரில் பொண்ணை வச்சுக்கிட்டு ஊரம் தான் தேடுறீங்க நீங்கள், இது அர்த்தம் இருக்கா என்ன இதுன்னு கோச்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஐடியா வந்தது. அப்புறம் எங்களுக்கு இன்னும் நெருப்பில் சாம்பிராணி போட்டது போல இன்னும் ஜாஸ்தி ஆகி போச்சு லவ். தேன் சிந்து தேவானம் உனை என்னை தாளாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே ஜி.கே. வெங்கடேஷ் மியூசிக். அப்படி இருக்கும்போது ராஜா அங்கேயே இருக்கார்ல,
இதுக்குள்ளே அவருக்கு ஒரு படம் வந்தது, அன்னக்கிளி. ஆஹா. அவர் வந்து எனக்கு என் படத்தில் ஜானகி தான் பாடணும்னு பிடிவாதமா ம். சொல்லியிருக்காரு அவங்கக்கிட்ட, ப்ரொடியூசர்ஸ்க்கு லட்சுமணன் அவர். சரி, பஞ்சு அருணாச்சலம் லட்சுமணன் அவங்க படம் அது. அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, நீங்கள் புது பையன் மியூசிக் பண்ணுறான், நீங்கள் கொஞ்சம் கன்செஷன் எதை பாடணும் அது இதுன்னு. இதை அப்போது எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், ஆனால் அந்த பையன் நல்லா தெரியும், ஜிகே வெங்கடேஷ் கிட்டே இருக்காரு, கண்டிப்பாக பாடுறான்னு சொல்லி. அப்போது அன்னக்கிளி ரெக்கார்டிங்கு நடந்தது. ஒரு வருஷம் அவரம் பூமேனி வாடுது, அன்னக்கிளி ஒன்ன தேடுது. அப்புறம் இன்னொரு நாளைக்கு மச்சானம் பார்த்தீங்களா, மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே, மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே, குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரா காணலியே அவர் வந்தாரா காணலியே. தலவாழையில போடுங்க, ஊர விருந்துக்கு வர சொல்லுங்க, தலவாழையில போடுங்க, ஊர விருந்துக்கு வர சொல்லுங்க, பூ போட்ட மஞ்சா ஆடட்டும் கொஞ்சம் வாழ்த்துங்களே, நீ குலம் வாழ வாழ்த்துங்களே, மனசார வாழ்த்துங்களே, நீ குலம் வாழ வாழ்த்துங்களே. ஆஹா. வேணாம் நான் சொல்லுவேன், அந்த எக்ஸ்பிரஷன் என்ன அழகா இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு அதுல. ஆமா. அடராக்கை மூக்கை குப்பை சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரையா தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தை மாசம் கல்யாணம் நெல்லு குத்த வாங்கடியும். பட்டி தொட்டி எல்லாம் இந்த இன்னைக்கும் 3 பாட்டு அதுல மறக்க முடியாத பாடல்கள், இன்னைக்கும் என்றைக்கும் எவர்கிரீன் சாங்ஸ். அது ஃபர்ஸ்ட் படத்திலேயே நிஜமா இளையராஜா எங்கேயோ போய் உட்காந்துட்டாரு. முதலாக நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த பாடல் வந்து 16 வயது நிலை. ஆமாம், நேஷ்னல் அவார்டு அவங்க வச்சதே லேட்டு. ஏன்னா சிங்கருக்கு அவார்டு இல்லை கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் சிங்கர் அவார்டு வச்சப்புறம் மேல் வாய்ஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. உபகார்ன்ற சினிமாலே மகேந்திர கபூருக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு. அதுக்கப்புறம் தான் ஃபீமேலு கூட அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. அச்சா. அதில் ஃபஸ்ட்டு யாருக்கு சுசீலாக்கு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு 68 ஃபீமேல் வாய்ஸில்.
அதுக்கப்புறம் எனக்கும் முகமது ரஃபிக்கும் ஒரு வாட்டி வந்தது. ஆஹா என்னம்மா. அந்த முகமது ரஃபி நானும் போய் 2 பேரும் அவர் பாட்டுக்கு அவரும் என் பாட்டுக்கு நானும் வாங்கினோம் அவார்டு. அப்போ சொன்னீங்களா? அவர் கூட அதான் ஃபர்ஸ்ட் அவார்டு, நேஷனல் அவார்டு. அடக்கடவுளே, சொன்னீங்களா சின்ன வயசுல உங்க பாட்டு ஐயோ எல்லாம் பாடி எல்லாம் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடினோம் எல்லாத்துக்கும் முன்னாடியே. ஆமாம், அப்போ எல்லாம் நீங்கள் சொல்லும்போது அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. சச்சின் அவர் பாட்டெல்லாம் பாடினேன், அப்புறம் பாடி காட்டுறேன் ஒரு பாட்டு எனக்கு இஷ்டமானது. செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே காற்றே, என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூரப்பூவே. எல்லாம் எடுத்த உடனே பாடக்கூடிய பாடலும் ஒரே ஒரு பாடல் ஊரு சனம். அது வந்து எம்எஸ் விஸ்வநாதனும் இளையராஜா 2 பேரும் சேர்ந்து பண்ண படம். ஆஹா ஆஹா. அது பாட்டெல்லாம் விஸ்வநாதன் டியூன் பண்ணார், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இளையராஜா பண்ணார். அடடடடட. ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. ஸ்டானரி கம்போசிஷன். ரொம்ப நல்லா பாட்டு. ராஜா சார் எடுத்தாலே அந்த பேப்பர் எடுத்தாலே அம்மா பேர் எழுதி தான் அதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் அப்புறம் ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு கங்கை அமரன் அவர்கள் ஒரு வாட்டி சொன்னாரம்மா. சின்ன சின்ன வண்ணக்குயில் அந்த பாடல் ஒரு பல்லவி. புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன் மொட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. ஆஹா, என்ன ஒரு அற்புதமா. அதே டைமில் ரிலீஸ் ஆனதம்மா பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய இந்த பாடல் அடி ஆத்தாடி. ஆமாம், ரொம்ப ஹிட்டு. தெலுங்குலே கூட அது அப்படி ஹிட் ஆகி போச்சு. ஒரு வாட்டி தெலுங்கு ப்ரோக்ராம் பண்ணேன் நான். ஆமாம், பண்ணும்போது அது அடி ஆத்தாடி என்ற வேர்டு அரை ஏமைந்தின்னு ஒரு லைன் தெலுங்குல. ஐயோ, அது பாடி அந்த ஹம்மிங் பாடி முடிக்கிறதுக்குள்ளே டமால்னு ஓடி வந்து என் காலில் விழுந்தார் ஒருத்தர் ரசிகன். அது பாட்டு நிறுத்திட்டு அவரை எழுப்பி நிஜமாக கண்ணிலே தண்ணி ஒழுகுது, என் காலெல்லாம் கண்ணீரில் அலம்பிட்டார் அவர். அப்படி அவர் சமாதானப்படுத்தி அனுப்பி அப்புறம் தான் பண்ணேன். ஆமாம்மா, அவ்வளோ ரசிக்கிறாங்க அந்த பாட்டு. பாடல்களில் நாதம் என் ஜீவனே ஒரு 2 வரிகள். நாதம் என் ஜீவன் தான். ஆமாம்மா, பல பேர் உங்கள் குரல் தான் ஜீவனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இசையா இருந்தும் சாதக பறவை நான் தான். உண்மை உண்மை. இது கடவுள் அனுகிரகத்தில் இருக்கிற வரைக்கும் பாடிக்கொண்டே இருந்தா சந்தோஷம். டெஃபினட்டாக பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பிச் பாடிட்டு இருக்கீங்க தெரியுமாம்மா? என்ன ஒரிஜினல் ஸ்கேல் பாடுறீங்க நீங்கள்?
இதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் இளம் பாடகர்கள் பாடகிகள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏஜ் ஆஃப் 69 70 இயர்ஸில் நீங்கள் என்ன பிச்சில் ஒரிஜினல் 72 இயர்ஸ். இப்போது ஏப்ரல் 23 72 கம்ப்ளீட் ஆகும். 2 வயசு கம்மியாக சொல்லிட்டேன், சாரிம்மா. அது அந்த ஏஜில் இந்த ஒரிஜினல் ஸ்கேல் பாடுறதுன்றது சாதாரணம் இல்லை. அது இறைவனுடைய கடவுளுடைய ஆசீர்வாத பலம். நாதம் என் ஜீவனே. மறக்க முடியாத பாடல்களை பாடுங்கம்மா. பாட பாட பாடணும் போலே தோணும். எத்தனை அவ்வளோ அழகாக எத்தனை வாட்டி பாடினாலும் பாடணும் போலே இருக்கும். என்ன ஒரு கம்போசிஷன், என்ன ஒரு காம்பினேஷன்ஸ். சில சாங்ஸ் அது அது என்னமோ நீ என்னமாவது சொல்லு. அம்மா. மனோ, நான் ஒன்று சொல்கிறேன். ஆமாம், மியூசிக் டைரக்டர் எவ்வளோ தான் அழகாக டியூன் பண்ணாலும் சிங்கர் நல்லா பாடலைன்னா பாட்டு எடுப்படாது. உண்மைம்மா. சிங்கருக்குள்ளே இருக்க ஒரு பாட்டு நல்லா எடுப்படணும், பாப்புலர் ஆகணும், நல்லா இருக்குன்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். அந்த மாடுலேஷனோட எக்ஸ்பிரஷனோட சிங்கர் பாடினாதான் உண்டு. லைஃப் கொடுக்கணும் அதுக்கு. மனதில் ஓசைகள் தனனா ஆஹா, எதல்லோ வெண்ணில வெளியே கண்ணல், இதெல்லாம் அழகாக பாடலைன்னா இந்த வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ், பாட்டுக்கு பியூட்டி வராது. ஆமாம்மா, சிங்கர் இம்பார்ட்டண்ட். ஆமாம். என்ன பாட்டானாலும் சிங்கர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரிஞ்சுக்கிட்டு எவ்வரி சிங்கர் Yes. நான் என்ன பாடுறேன் அன்னு புரிஞ்சுக்கிட்டு பாடினா அதுதான் சிங்கர். அது ஹிட்டு. நான் சரியாக பாடுறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சிங்கர் பாட்டு பாடினா ஆமாம், மாடுலேஷன் கொடுத்துறேன்னா இல்லையா, எக்ஸ்பிரஷன் வரும். ஆனால் எக்ஸ்பிரஷன் வராது. ஒன்றுமே இல்லை அதில். எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஆமாம், அந்த எக்ஸ்பிரஷன் வராது. அந்த பாவம் Yes, வரணும்னா பாவம். மாடுலேஷன் பாவத்தோட பாடினதானே அம்மா பாட்டு. பாடணும். அது எல்லா சிங்கர்ஸும் புரிஞ்சுக்கிட்டு பாடினா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்கள் கூட 3 பாஷையில் நான் நிறைய பாடல்கள் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வந்தது. நிலா காயும் நேரம், நிலா காயும் நேரம் சரணம். இப்போ இங்கேருந்து எங்கே உலா போகலாம்? இங்கேருந்து கொட்டைப்பாக்குக்கு போகலாம். கொட்டைப்பாக்கு கொட்டாப்பாக்கம் கொழுந்து வெத்தலையும் கொட்டாவாய் செவக்கும். அழகோ அழகு. இந்த வயசுல இந்த குறும்பு தேவையா? அழகா இருக்குமா. இப்போ வயசாகி போச்சு ரொம்ப. இருந்தாலும் மனசுக்கு வயசாகலை எனக்கு. மனசுக்கு நான் வயசாகுமா? எப்படின்னா நான் சினிமா ஃபீல்டுக்கு வரும்போது எனக்கு 19 வயசு. அப்போலேருந்து கண்டினியூஸாக நான் பாடிகிட்டே இருக்கேன். ஒரே டைப் ஆஃப் லைட்டு, ஒரே 4 சுவர் நடுவில் அப்படி பாடி 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 எப்போ வயசாச்சுன்னு தெரியல. எதுக்கு ஆகும் வயசு? வயசானதே தெரியல எனக்கு. இப்படி இத்தனை வயசு போய் 72 வயசு வருது, எப்போ வயசாச்சுன்னு தெரிய மாட்டேங்க. இன்னும் அந்த 19 வயசில் நான் எப்படி இருக்கேனோ அதே அந்த ஞாபகம் மனசு தான். இருக்கு. அதனால தான் இந்த குரல் இவ்வளவு இனிமையாக வருதும்மா. படிக்காத மேதை. நான் ஸ்கூலுக்கு போகல, படிக்கலை, எதுக்கு தேவை? படிப்பு கிடையாது. ஏதோ கடவுள் கொடுத்த கிஃப்ட் இருக்குது, பாடிக்கொண்டே இருக்கேன். அது இறைவன் தந்த வரம், வரப்பிரசாதம். இதெல்லாம் ரஹ்மான் அவர்கள் நீங்கள் அற்புதமான பாடல்கள் பாடிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். எங்களுக்காக நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஒரு 2 லைன். கொஞ்சம் ஒரு பல்லவி. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே. அதே போல் அம்மா, மார்கழி திங்கள் அல்லவா, ஆமாம், அதுக்கு கவர்மெண்ட் அவார்டு கிடைச்சது எனக்கு. ஆஹா, மார்கழி திங்கள் அல்லவா. சங்கு ஊதுற மாதிரி. அப்படி எப்படி அம்மா சங்கம். நல்ல பாட்டு. வாட் எ பியூட்டிஃபுல் சாங். 17 லாங்குவேஜஸ் பாடிருக்கீங்கம்மா. 17 லாங்குவேஜஸ், 17,000 சினிமா பாட்டு மட்டும். ப்ரைவேட் எல்லாம் ப்ரைவேட்டில் கணக்கு பண்ணால் அது மோர் தேன் 30,000-40,000 இருக்கும். கணக்கே பண்ண முடியாது, அவ்வளோ பாடிருக்கீங்க. எங்களுக்காக மலையாளத்தில் ஒரு சின்ன பல்லவி ஏதாவது. வந்து பாபுராஜ்ன்ற மியூசிக் டைரக்டர், வெரி கிரேட் மியூசிக் டைரக்டர். மலையாளத்தில் எல்லாரும் ரொம்ப நல்லா சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பாபுராஜ் கிட்ட நான் நிறையா பாடிருக்கேன். ரொம்ப நல்ல சாங்ஸு. ஆமாம். ஒவ்வொரு ரெக்கார்டிங் முடிஞ்சதும் ம், அப்போ வந்து தனி ரூம் இல்லை, ஹாலில் தான் வித் ஆர்கெஸ்ட்ரா. பாடி முடிஞ்சதும் ஹாலுக்குள்ளே ஓடி வருவார். எதிரில் நின்று எப்படி இவ்வளோ நல்லா பாடினீங்கன்னு கேட்பார். ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ நல்லா டியூன் பண்ணுறீங்க, அதனால எனக்கு தெரியாமல் அந்த பாட்டு நல்லா வருது, இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன். தேவா எவ்வளோ சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ் மலையாளத்தில். இளையராஜா அது கூட தும்பிவா தும்பக்குடத்தின் துஞ்சத்தா. ஹிந்தி அம்மா எத்தனை பாட்டு. பப்பி லஹரி அவர்கள். பப்பி லஹரி மியூசிக்கில்
இவ்வளவு எத்தனை பாடல்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அவர் மியூசிக்கில் जानू मेरे जानू கேள்வி மாதிரியே இருக்கும். நருடா, ஓ நருடா அப்படி. அம்மா சிங்கர்ஸ் எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அம்மா ஏதாவது படத்துக்கு இசையமைத்திருக்கீங்களா? நானும் பண்ணியிருக்கேனே, சில்வர் ஜூபிலி படம். அப்போ அதை பற்றி சொல்ல வேண்டாமா எங்களுக்கு? சொல்லுங்க. தெலுங்கு படம் உஷா கிரண் மூவிஸு. ஆமாம், மௌன போராட்டம். ஐயோ சில்வர் ஜூப்ளி. ஆமாம், அது தமிழுக்கு டப்பிங் கூட பண்ணாங்க. என்ன ஹிட்ஸ்! அதில் பாட்டெல்லாம் நான் மியூசிக் பண்ணேன். ஆ, இந்த ரீரிகார்டிங் இதெல்லாம் பாலசுப்ரமணியம் பண்ணியிருக்காரு. அப்படியே ஹமாம் மனதோடு மனோவுக்கு இப்போ உங்களால் ஸ்பாட்டில் ஒரு டியூன் லிரிக்கு முடிஞ்சால் நான் எழுதி தரவா, இல்லாட்டி கவிஞர் யாராவது? லிரிக் நானே எழுதுனேன். அடா 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 அடா. எனக்கு கண்ணா நீ எங்கே நானே எழுதினேன் தெரியுமா? ருசிகண்ட பூனை. என்ன ஆமாம், ஸ்க்ரீனில் என் பேர் கூட போட்டாங்க. சொல்லவே இல்லையம்மா. நான் பெரிய இப்போ ஹிந்தி பாட்டு எழுதவா அவர் கொஞ்சம். இந்தியா? சரி எழுதுங்க பார்க்கலாம். டியூன் இப்போ ஸ்பாட்டில். இப்போ ரைட், ஓகே. मैं तेरी तू मेरा. நம்ம ஹமாம் மனதோடு மனோ நிகழ்ச்சியில் புதுசாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. அதாவது சின்ன வயசுலேருந்து நல்லா பாட தெரிஞ்சு வேற தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள், சரி, அவங்க இப்போது டீச்சராகவோ ஏதோ இருந்திருப்பாங்க. அப்படியா? அந்த மாதிரி இருந்தவங்க இந்த மேடையில் வந்து ஒரு பாட்டு ஐயோ, பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சந்தோஷமா கேட்குறேன் நான். இன்னைக்கு வந்த கெஸ்ட் வந்து விஜயா ராமநாதன் ஓகே என்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃப். வணக்கம் விஜயா ராமநாதன். வணக்கம் சார். அம்மா முன்னாடி நீங்கள் பாடுறது வந்து உங்களுடைய பாக்கியம். ஆல் த பெஸ்ட். பாடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். பாலின் நிறம் போல உருவான பெண்மை. மறக்க முடியாத எத்தனையோ பாடல்களில் இப்போ மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு கேட்குறது வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த பாட்டு. இது நான் சிங்கப்பூர் போனப்போ, சிங்கப்பூர் மலேசியா, மலேசியாலே ஒரு அம்மா கேட்டாங்க இந்த பாட்டு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா வந்து ரொம்ப நோயாலே படுத்துட்டு இருந்தாங்களாம். ஹாஸ்பிட்டலில் என்ன உபயோகம் இல்லை, வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய பாடல்கள் கேட்டு கேட்டு அந்த அம்மா ஆரோக்கியம் சரியாச்சேன் இதை சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க வில் பவர், அது வந்து என்னுடைய கிரேட்னஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அம்மாவுடைய வில் பவர், பாட்டு மேலே உள்ள ஆர்வம், அந்த மாதிரி அந்த சாங்ஸ் கேட்டு கேட்டு ஆரோக்கியம் சரியாச்சு. என் ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க, வந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட சொல்லி கேட்டு இந்த சமாச்சாரம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப நல்லா பாடு, நல்லா பாப்புலர். அப்புறம் சினிமா ஃபீல்டில் எல்லாரும் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. சுசீலா, எல்லாரும், ஈஸ்வரி, எல்லாரும் இருக்காங்க, ஜமுனாராணி எல்லாரும் இருக்காங்க, இல்லை பீலிலா, ஸ்நேகமாக இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் அக்கா தங்கைகள் போல, தோழிகள் போல அப்படி தான் இருப்போம். ரொம்ப ஜாலியாக ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொருத்தர் பாடும்போது பாராட்டுறது. நிஜமா அதை சொன்னது நீதானா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கண்ணதாசன் சாங்ஸ் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பாடினேன் நான். அப்போ அந்த பாட்டு கூட பாடினேன். வெரி குட். சொன்னது நீதானா, சொல் 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 என்னுயிரே. எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா பாடிருக்காங்க, ரொம்ப மெலோடி. ஆமாம் ஐயா, கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் எத்தனையோ பாடிருக்கீங்கம்மா. ஆமாம், அந்த அவர்கள் படத்தில் காற்றுக்கு என்ன வேலி, அது ஒரு 4 வரி எவ்வளவு அழகா. அது நிறைய கண்ணதாசன் சாங்ஸு யாரானாலும் பாடக்கூடிய அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் லிரிக்ஸு. ராதைக்கேற்ற கண்ணனோன்னு ஒரு பாட்டு பாடினேன். ஆமாம், அப்போ வந்து எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் எப்படி இருந்தது தெரியுமா, அப்படியே அடக்கிக்கிட்டு கண்ணுக்கு இருட்டாக வந்தது, அந்த மாதிரி பாடினேன். சாங் ரொம்ப நல்ல சாங்கு. ராதை கேற்ற கண்ணனோ, சீதை கேற்ற ராமனோ, கோதை கேற்ற கோவலன் யாரோ. அது வரைக்கும் ஒரு தம்பில பாடணும். மூச்சு வாங்கும்போது எப்படி பாட முடியும்? 12 பார் அத்தனை அப்படியே அடக்கிக்கிட்டு மூச்சு பாடினேன் நான். அப்படியே அந்த பாட்டு கேட்டவங்க யாராவது எனக்கு மூச்சு வாங்குது சொல்ல முடியுமா? எப்படி அம்மா சொல்ல முடியும்? எவ்வளவு அழகா பாடு. அது தூக்கமன் கண்களை, இதெல்லாம் கூட அது கூட கண்ணதாசன் தான். தூக்கமன் கண்களை, இதெல்லாம் கூட எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. அதில் இந்த காற்றுக்கென்ன வேலின்னு ஒரு பாட்டு. ஆமாம், நீங்கள் ஒரு 4 வரி பாடுங்கம்மா. காற்றுக்கென்ன வேலி,
கடலுக்கென்ன மூடி, காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை உள்ளம் பொங்கும் போது விலங்குகள் ஏது, காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை உள்ளம் பொங்கும் போது விலங்குகள் ஏது. மீனிங்கு எப்படி இருக்கு? ஆமாம். அந்த கடல் சங்குக்குள்ளே கடல் வெள்ளம் அடங்குமா? எப்படி? அதே மாதிரி மங்கை உள்ளம் பொங்கும் போது ஆமாம். விலங்குகள் இப்போ விலங்கு போட்டு மனசை அடக்க முடியுமா? மங்கையாகட்டும் யாரே ஆகட்டும் மனிதனாகட்டும், ஆமாம் ஆமாம். மனசு பொங்கும்போது விலங்குகள் போட்டு அடக்க முடியாது. அந்த மாதிரி தாட்ஸு லிரிக்ரைட்டர்ஸு அந்த அதுவும் மாதிரி அதுவும் சரி, உங்கள் குரலும் சரிம்மா. இப்போ கூட நீங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன ஒன்றும் இப்போ கஷ்டம் இல்லை, நீங்கள் அப்படியே சொல்லக்கூடாது. என்னை ஃபாலோ பண்ணுற சிங்கர்ஸுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நான் சூப்பராக இதுக்கு பாடுனீங்க. முன்னாடி ரெக்கார்டிங்கில் என்ன பாடினேனோ அந்த பாட்டு, அதை கேட்டு நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி பாடுறேன்னு கற்றுக்கோங்க, நல்லா பாடுங்க. இப்போ பாடுறதை நீங்கள் கவனிக்காதீங்க. அம்மா இப்போ கூட நல்லா பாட்டுங்கம்மா, அவங்களுக்கு தெரியும். என்ன ஒரிஜினல் சுருத்தி பாட்டுங்க நீங்கள். அந்த சங்கதி ஒன்று மிஸ் ஆகலை. நீங்கள் மனசில் 16 தான் நீங்கள், அவ்வளோதான். ஒரு வாட்டி என்னாச்சு, இந்த தூக்கமன் கண்களை பாட்டு ஒரு ஜலதோஷமாக இருந்தது, சரி. ரொம்ப ஜலதோஷமாக இருந்தது. அப்போது அவர் வந்து என் ஹஸ்பண்டு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனார். ம். அந்த டாக்டருக்கு இந்த மருந்து எனக்கு Allergen ஆகாதுன்ற தெரியாது. சமாச்சாரம் தெரியாமல் மருந்து கொடுத்தாங்க, ஆஸ்பிரின். ஐயோ. அது எனக்கு ஆகாது. ரெக்கார்டிங் போனே பாட்டு மைக்கிட்ட போகிறதுக்குள்ளே கண்ணு இப்படியே வீங்கி 2 கண்ணும் ஆ. அப்படியே வந்துடுச்சு. மூச்சு கம்ப்ளீட் அடக்கிடுச்சு, ஐயோ. மூச்சே வராது. அது யாருக்கும் அப்படியே அடக்கிக்கிட்டேன். ஒரே ஒரு டேக்கு தான் இந்த பாட்டு ஓகேன்னுட்டாங்க. உடனே காரில் போட்டு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் திரும்பி டெக்கார்டன் இன்ஜெக்ஷன்ஸு அது இது. இன்னொரு டேக்கன்னா முடிஞ்சிருக்கு அந்த பாட்டு. அன்றைக்கி பாடி இருக்க மாட்டேன். பட் ஒரு பாடி தான் டேக் ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகி போச்சு. பாடி தான் போனீங்க ஹாஸ்பிட்டல். ஆமாம், அந்த நிலைமையிலே பாடினேன். அந்த மாதிரி எத்தனை சாங்ஸ் பாடினேன் தெரியுமா? கான்ஃபிடன்ஸ் அம்மா, என்ன கான்ஃபிடன்ஸ். அந்த மூச்சு வாங்கிட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளமில் எத்தனையோ பாட்டு பாடியிருக்கேன். தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணையிருப்பேன். ஆஹா. ஆஹாஹா, ஆஹாஹா, ஆஹாஹா. எத்தனை தாலாட்டு பாட்டு. தூரத்தில் நான் கண்ட உன் முகம், தூரத்தில் நான் கண்ட உன் முகம், லா 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 லா. இந்த பாட்டு தெலுங்குல படத்துல கட் பண்ணிட்டாங்க. ஆனா தெலுங்குல படத்துல National வச்சாங்க. award. சித்தாரா நேஷனல் அவார்டு. நேஷனல் அவார்டு வந்துச்சு. వెన్నెల్లో గోదారి అందం, నది కన్నుల్లో కన్నీటి దీపం, వెన్నెల్లో గోదారి நேஷனல் அவார்டு. ஆமாம். அந்த பாட்டு தமிழ்ல வந்து நிழல்களில் கட் பண்ணிட்டாங்க. ஓஹோ. அவ்வளோ நல்ல சாங்ஸு. சில சாங்ஸு சில சாங்ஸ் படங்களில் வராது. ரொம்ப மனசுக்கு வேதனையாக அந்த இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அந்த பாடும் நிலா போலவே நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். ஆ. நிலா நான் இல்லை, நீ உன் முகம்தான் நிலா போல இருக்கிறோம். அம்மா, அவரோட எப்பவுமே உங்களுக்கு நினைவு வரும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு? எப்போவுமே நினைக்கிற சம்பவம் ஒன்றும் கிடையாது. ம். எப்போவுமே பக்கத்தில் தானே இருப்போம். நாங்கள் விட்டு இருந்ததே இல்லை. ஆமாம். அவர் போன அப்புறம் ரொம்ப நினைவுகள் ரொம்ப
இப்படி வரும். நான் பாடும்போது கச்சேரிக்கு போனாலும் ரெக்கார்டிங் போனாலும் அவர் எல்லா ரெக்கார்டிங்க்கு கச்சேரிக்கு வர்றாருல்ல, ஆமாம். அவளை பார்க்கலையேன்னு ஏக்கம் வரும், ம், ம். சடனாக அழுக வரும். ஒரு கச்சேரியில கூட இது வரைக்கும் இந்த பாட்டு நான் பாடினது கிடையாது. வராத கூட்டம் வந்தது, ஆமா. நீ வரல, இந்த மாதிரி எல்லாம் வரும் அதில், ஆ, ஆ. அந்த பாட்டில் எனக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ எனக்கு தெரியாமல் பாடினேன். ம். ஆனால் இப்போ அந்த பாட்டு என்னால் பாடவே முடியாது. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பாட மாட்டேன். ஒரு கச்சேரியில் கூட பாடலை. எப்போ பாடினாலும் எனக்கு அழுக வரும். அதனால சே பாடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும் சிலது. எவ்வளோ எவ்வளோ எல்லாம் மறக்க முடியாது. மறந்தா தானே ஞாபகம் வர்றதுக்கு. கரெக்ட். எப்பவுமே இருக்கு மனசுல. அவர் எனக்குள்ளே இருக்காரு. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஹமாம் மனோக்கு வந்து எவ்வளவோ மனம் விட்டு லேக்ஸ் ஆஃப் பீப்புளோட என்னோட ரசிகர்களே, என் அன்பு ரசிகர்களே, உங்கள் அன்பில் வாழும் ஜீவன் நான், ஜீவன் நான். வாழ்ந்து கொண்டே இருக்கணும், வாழ்ந்து கொண்டு பாடிக்கிட்டே இருக்கணும். எங்கள் தாய் ஜானகி அம்மா அவர்கள், நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த கடவுள் வந்து உங்களுக்கு Thank you. நிறைவேற்றணும். இந்த ப்ரோக்ராம் நல்லா நடத்தினேனே. நான் சின்ன பையன், அதனால் நீ சொல்கிறேன், தப்பா நினைக்காதே. அடேன் கூப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லா நடத்தினேன், ரொம்ப நல்லா இருக்கு. பாப்பா ஆர்கெஸ்ட்ரா கூட பெருமாறி. எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப நல்லா வாசிச்சாங்க, பா- எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப பாப்பா சந்தோஷம். பாப்பா பேரு மாறு. மம்மி பேரு மாறே, அப்போ ஏன் போறோம் வேலை சேரே. போருமா, என்னடா படவா போறோம், வாரோம். போதும் நிறுத்த. இந்த பியூட்டிஃபுல் மியூசிக்கல் ஜேர்னியில் அவங்களுக்கு மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு இன்னைக்கு. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சாக்லேட்டுங்க, பாப்பா சாக்லேட். உனக்கு 10 சாக்லேட் தரேன். குரு ஆ குரு 10 சாக்லேட்டு போதாது, போராதா? எத்தனை வேணும்? அவ்வளோ வேணும். அவ்வளோ வேணுமா?